ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு வீக்கெண்ட் vlog தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்னைக்கு வீக்கெண்ட்றதுனால ஃபிஷ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் குழம்புக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்கு வந்து ஃபிஷ் குழம்பு தான் வைக்க போறேன். ஸோ அதுக்காக எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். நாங்க வந்து இந்த vlog தீபாவளிக்கு போயிட்டு வந்த உடனே அந்த வீக்கெண்ட் எடுத்த vlog. ஸோ ஊர்லேருந்து வரும்போதே நிறைய ஃபிஷ் வாங்கி கொடுத்து விடுவாங்க. ஸோ அன்னைக்கு வந்து ஃபிஷ் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஊரில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் வந்து ஃபிஷ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அங்கேருந்து எப்போ வரும்போதே எங்களுக்கு வந்து ஃபிஷ் வாங்கி கொடுத்து விட்ருவாங்க. இன்றைக்கி வந்து நான் சால மீன் குழம்பு வைக்க போகிறேன். சால மீன் பொறுத்த வரைக்கும் அது பொரிச்சாலும் நல்லாயிருக்கும், குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நான் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் நிறைய கட் பண்ணிக்கிட்டேன். மீன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் வந்து நிறைய கட் பண்ணி வச்சுட்டேன். தென் பூண்டும் கட் பண்ணி வச்சுட்டேன். பெரிய வெங்காயம் வந்து ஒரு மசாலா அரைக்கிறதுக்காக நான் அதையும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை எல்லாத்தையுமே நான் நிறைய தாராளமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், தென் வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கிட்டேன். நான் வந்து மண்சட்டியில தான் இன்றைக்கி வந்து மீன் குழம்பு பண்ணுறேன். மண்சட்டியில மீன் குழம்பு பண்ணும்போது அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். தென் வந்து நீங்கள் சூடு பண்ணவும் அதோட டேஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். மீன் குழம்பு வந்து கண்டிப்பாக மண்சட்டியில் வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தென் வந்து வெங்காயம் வச்சு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அதில் என்னெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னா 2 பெரிய வெங்காயம், தென் கொஞ்சம் ஜீரகம், தென் வந்து 2 பல் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிருக்கேன். இத வந்து ஆயில்ல போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட ரா ஸ்மெல் வந்து நல்லா போகி வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்குள்ள நம்ம வந்து இருக்கிற பாத்திரத்த எல்லாத்தையுமே கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நல்ல ரா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து கட் பண்ண தக்காளி வந்து ஆட் பண்ண போறேன். இப்போ தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணும். நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து ஃபிஷ் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் ஊர்லேருந்து கொண்டு வருவோம். கொண்டு வந்துட்டு இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போ தேவையோ அப்போ எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து நெத்திலி வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ நெத்திலியும் வந்து தென் சால மீனையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் ஊர்லேருந்து வாங்கிட்டு வரும்போதே எங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணியே கொடுத்துருவாங்க. கட் பண்ணி நல்லா கொடுத்துருவாங்க. சால மீன் கூட கட் பண்ணி தான் நாங்கள் வாங்கிட்டு வருவோம். ஸோ ரொம்ப ஈஸியாக வீட்டில் வந்து நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு குழம்போ ஃப்ரையோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஃபிஷ்ஷை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. லாஸ்ட்டாக வந்து நான் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். தென் வந்து இப்போ தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ வந்து மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் சில்லி பவுடர், தென் கொரியாண்டர் பவுடர், தென் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பும் ஆட் பண்ணி இப்போ புளி தண்ணி வந்து கரைச்சி ஊற்றிருக்கேன். இது எல்லாமே நல்லா பாயில் ஆகி வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மீன்வாயில் வந்து நான் ஃப்ரை பண்ணுறதுக்கான மசாலா எல்லாமே எடுத்துக்க போகிறேன். அதுக்கு வந்து சில்லி பவுடர், தென் வந்து உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாமே போட்டு ஒரு மசாலா, பேசிக் மசாலா தான், ஜீரகத்தூள் எல்லாமே ஆட் பண்ணி அதை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ ஃபிஷ் வந்து மசாலாலாம் ஆட் பண்ணி நான் மேரினேட் பண்ண விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா புளி வந்து நல்லா பச்சை வாசனை போகி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நான் வந்து அதில தேங்காய் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அத நான் காட்டல. தேங்காய், கொஞ்சமா பூண்டு, கொஞ்சமா ஜீரகம் வந்து ஆட் பண்ணிட்டு, நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு, அந்த பேஸ்ட்ட வந்து இதோட ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் சேர்ந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம், நான் ஒரு துண்டு மாங்காய் வந்து நான் இதில வந்து ஆட் பண்றேன். இப்போ ஒரு கொதி வந்ததும், நான் வந்து ஃபிஷ் எல்லாத்தையுமே ஒண்ணொண்ணா உள்ள வந்து போட்ற போறேன். ஃபிஷ்ஷை வந்து உள்ளே போட்டுட்டு அதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. குழம்பு மட்டும் நல்லா மேலே படுற மாதிரி அதை நல்லா மேலே போட்டுட்டு நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் வந்து வேக வச்சா கூட போதும். தென் மேலே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபிஷ்ஷையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நெத்திலி மீன் பொரிக்கிறதுக்காக நான் இப்போ ஆயில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஒரு மீனியாக வந்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட ஆட் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அன்றைக்கி என்கிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லை, அதனால நான் ஆட் பண்ணல. நெத்திலி மீன் பொறுத்த வரைக்கும் கார்ன்ஃப்ளவர் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் வந்து இருக்கும். அதோடு சேர்த்து நான் வந்து ரைஸையுமே வச்சிட போகிறேன். இப்போ வந்து ஃபிஷ்ஷு பொரிக்கிறதுக்கும் ரைஸ் ரெடி ஆகிறதுக்கும் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ரைஸையும் இப்போ வச்சிட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. லன்ச் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து லன்ச் மெனு வந்து சுட சுட சாதம் வந்து பண்ணியாச்சு. தென் வந்து ஃபிஷ் குழம்பு, சால மீன் போட்டு குழம்பு, தென் வந்து நெத்திலி ஃப்ரை. இதுதான் அன்னியோட லஞ்சாக இருந்தது. சூப்பராக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டிவி பார்த்துட்டு தென் வந்து நைட்டு டின்னர் பண்ணுறதுக்காக வந்துட்டேன். நைட்டு வந்து இன்றைக்கி ஆலு பராத்தா மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் அன்றைக்கி வந்து கோதுமை மாவில் பண்ணுறேன். நீங்கள் மைதா மாவில் கூட பண்ணலாம். கோதுமை மாவு வந்து சப்பாத்தி பண்ணுற மாதிரியே நான் வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ வந்து அதை வந்து கொஞ்ச நேரம் ஊற விடலாம். தென் வந்து நான் பொட்டேட்டோ வந்து 2 வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக வெங்காயம், அப்புறமா பச்சை மிளகா, தென் வந்து கொரியாண்டர் லீவ்ஸ், தென் வந்து தேவையான மசாலாஸ் ஐட்டம், சில்லி பவுடர், கரம் மசாலா இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு மசால் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக சப்பாத்தி எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃப்பையும் உள்ளே வச்சு எடுத்துட்டு தென் திரும்பியும் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு கல்லில் போட்டு எடுத்து சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்டியாகவே இருந்தது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது.
இந்த சப்பாத்திக்கு வந்து நம்ம வந்து தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே பண்ண வேணாம். உள்ள மசாலா இருக்கிறதுனால, அதுவே நல்லாருக்கும். நான் வந்து அன்னைக்கு கர்ட் மட்டும் வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த விளாக் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அதுவரைக்கும் பாய்.